கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்றதுல எப்படி நம்ம அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க முடியும், அதன் மூலமாக எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். வேதம் எபேசியர் 4:3 சொல்லுது, ஒரு மனதை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு மனம். ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு மனம் தேவை. அதை எப்படி நம்ம இழக்கிறோம், எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்கிறதை குறித்து தான் உங்களிடத்துல இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். இந்த எபேசியர் 4:3 இப்படியாக சொல்கிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஒரு மனம், இது எங்க வரைக்கும் போகணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடி வருகிற இடங்களிலே நமக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த ஒரு மனம் அப்படி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில வரணும் அப்படின்னா, முதல்ல என்னிடத்துல நம்மளிடத்துல அது துவங்க வேண்டியதாக இருக்கிறது. தனிப்பட்ட விதத்துல ஒரு சிறு துளி பெருவெள்ளம் போல நான் எனக்குள்ளாக ஒரு மனதை நான் காத்துக்கொள்வேன் என்று சொன்னால், அப்படி ஒவ்வொரு விசுவாசியும் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வரும்போது அங்கே ஒரு மனம் இருக்கும். அப்ப எனக்குள்ளே எப்படி ஒரு மனதை கொண்டு வருவது? எனக்குள்ள ஒரு மனம் இருக்குதா, இரு மனம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபின் புத்தகத்துல சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1:8 இவ்வாறாக சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால், இதுதான் பாதை, நம்ம பைக்ல போறோம் இல்ல கார்ல போறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம துரிதமாக செல்வோம். இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம், இங்க நம்ம லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதா, இங்க டிராஃபிக் இருக்குமா இருக்காதா, இந்த இடத்துல ரோடு சரியான முறையில் இருக்குமா இருக்காதா, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள வந்துச்சுன்னா 2 மனசு ஆயிடுது, இல்ல 3 மனசு, ஒரு மனதிற்கு அப்பாற்பட்ட மனது நமக்குள்ள வந்துடுது. அப்ப என்னன்னா, நம்மளால தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்காம பயணிக்க முடியாது. ஒருவேளை நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இன்டிசைசிவ் மைண்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை அப்படியே ஸ்லோ பண்ணிடும். ஒருவேளை தீர்மானிக்க முடியாட்டி அந்த எங்க திரும்ப, லெஃப்ட்ல திரும்புதா ரைட்ல திரும்புதான்னு யோசிச்சு அங்கே நின்றுவோம். யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நம்ம நின்றுவோம். அப்ப இது என்ன ஆகுது, நம்மளுடைய பயணம் தடைபடுகிறது. நாம் செய்ய வேண்டிய, சென்றடைய வேண்டிய இடம், அந்த நோக்கம் நிறைவேறாமல் தயங்கி போகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இரு மனம் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து இருக்கக்கூடாது, ஒரே மனம் தான் இருக்கணும்னா எந்த மனம் இருக்க முடியும்? அதுதான் நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல இருக்கிற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்வதில்லை. 2 தீமோத்தேயு 1:7 அநேகராகி நமக்கு வந்து அது மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்லுது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது நிச்சயமான உண்மை. ஆவியானவருடைய தன்மை இது, தேவனுடைய தன்மை இது. அப்ப திருத்துவத்தில் ஒரு பங்காக இருக்கிற அந்த தேவன் வந்து நமக்கு அதை தருவார். அப்போ இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இந்த பயமுள்ள ஆவிக்கு பதிலாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஆவி பயமுள்ளதா இருக்குதா, பயம் இல்லாததா இருக்குதா? இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம்னா, நமக்கு அது பலன் இல்லைன்னு தெரிஞ்சாலோ, இல்லை நம்மளுடைய பலனை காட்டிலும் அங்கே செயல்பட வேண்டிய பலன் வந்து அதிகமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டாலோ, நமக்குள்ள என்ன வரும்? தயக்கம் வரும், பயம் வரும். இல்லை தெளிவு இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போய் இதை வந்து சொல்றாங்க, டாக்டர் வந்து இந்த ரெஸ்ட், அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ குழப்பமா இருக்கு. இப்போ நம்ம அது ஐயோ இப்படின்னா என்ன பண்றது, உடனே நமக்குள்ள என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. அந்த தெளிவு இல்லாத இடத்துல பயம் வரும். அடுத்தது வந்து பலன் இல்லாத இடத்துல நமக்கு
தயக்கமும் பயமும் வருவது எளிது. இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த பலனையும் தெளிவையும் நான் தரேன். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தர்றாரு. அவர் போதிக்கிறார், நமக்கு நடத்துறாரு. இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு அவர் நடத்துறார். அப்போ நமக்கு தெளிவு வந்துடுது. நம்ம வேலையெல்லாம் என்ன, ஒன்னே ஒன்று, அவர் சொல்றது செய்யணும், அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நமக்கு பயம் இல்லை. அது ரிசல்ட் பற்றி நமக்கு பயம் இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்க வந்து பரீட்சைக்கு எழுத போகிறதுக்கு முன்னாடி பயப்படுறாங்க. ஏன்? ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆகிடுவோமோ, இல்லை மார்க் குறைஞ்சிருமோ, இல்லை அந்த கேள்விகள்லாம் கேட்டால் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இவைகள் தான் நமக்கு பயத்தை உருவாக்குகிறது. சப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில், கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள பலம், தெளிந்த புத்தி வேணும். அதுக்கு இடையில அன்பும் இருக்கு. இப்போ நம்ம கடையில் போய் ஏதாவது ஒன்று பொருள் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய மகனோ மகளோ அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்க போகிறோம். அவங்கள நம்ம ரொம்ப நேசிக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? அதோடைய விலையை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இல்லை அதோடைய அந்த 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 தீர்மானம் எடுக்கிறதுல அது சிறப்பாக இருக்குமான்றதை மட்டும்தான் பார்ப்போம். வேற எதையும் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த தெளிவு, அந்த இது அன்பு, பலம், அன்பு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, தெளிவு இருக்கும், ஒரு மனம் தன்னால் வந்துடும். நம்ம இயல்பாக அது செயல்படுகிற காரியமாக மாறிடும். சரி, அப்படி இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் ஒரு மனதோடு செயல்பட முடியல, ஒரே குழப்பமாக இருக்குது. பைபிள் எடுத்து படிக்கிறதே இப்போ படிக்கணுமா வேண்டாமா? ஏன் ஒரு வசனம் படிக்கணும்? ஏன் நான் பைபிள் படிக்கணும்? ஏன் சர்ச்சைக்கு போகணும்? ஏன் நான் இதை பண்ணணும்? ஏன் நான் அதை பண்ணணும்னு சொல்லி பலவிதமான கேள்விகளை நம்ம கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னா, அப்போ நமக்குள்ள அந்த ஒரு மனம் இல்லை. சங்கீதக்காரன் கூட சொன்னான், ஒன்றை நான் தேடினேன், அது என்ன? உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கிறது. அவனுக்கு அதுக்கப்புறம் குழப்பமே இல்லை வாழ்க்கையில். ஸோ பயம் இல்லை, அவன் ராஜா. தன்னுடைய பொறுப்பு என்ன ஆகும், இதே எந்த பயமும் இல்லை. தெளிவு, தானியேலுடைய வாழ்க்கையில் தெளிவு. ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது தான் கர்த்தருக்கென்று நாம் சாட்சியாக நிற்க முடியும். கர்த்தருக்கென்று நாம் சாட்சியாக நிற்கும்போது தான் கர்த்தருடைய வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஸோ அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நமக்குள்ள பயம் இருக்குது, தெளிவு இல்லை, அன்பு இல்லை, பயம், பலம் இல்லை அப்படின்ற நிலை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலேயே 8ஆம் 9ஆம் வசனம் உங்களுக்கு பார்த்து முடிக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருமனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அந்த கடைசி வரை மட்டும் எடுத்துக்கிறேன். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நம்மளால பரிசுத்தமாக்க முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? அப்போ நம்ம பரிசுத்தமாக்குகிற ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதுதான் 2வது அந்த 9ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. இன்னைக்கு நம்ம இந்த பயம், இந்த உலகத்துல உள்ள இது காரியங்களை வந்து நம்ம பார்க்கணும்னா, இன்னைக்கு மனிதனை பார்த்தோன்னே பயப்படுறோம். ஐயோ, நம்ம ஒருத்தர் போய் கேட்க போறோம், அவங்க பார்த்தா ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ நமக்கு என்ன வந்துடுது? சாதாரணமா கேட்க வேண்டிய கேள்வியை கேட்பதற்கு அவங்ககிட்ட பயம் வந்துடுது. எங்க வீடை காலி பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு இந்த இதை செய்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுடைய பின்னணி பத்தி கேட்ட போது நமக்குள்ள பயம் வந்துடுது. அப்போ அந்த பயம் மாறணும் அப்படின்னா, அந்த துக்கத்துக்கு பதிலாக பரிசுத்த ஆவியை நாம துக்கப்படுத்தாம இருக்கணும்னா நமக்குள்ள துக்கம் வரணும். மனுஷன் அவன் திட்டலாம், நம்மளை இது பண்ணலாம், ஒதுக்கலாம், நம்மளை மட்டமாக பேசலாம், பரவாயில்ல. அதுக்காக நம்ம துக்கப்பட வேண்டாம். அந்த துக்கத்தை எடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே, எனக்கு இந்த பயத்திலிருந்து நீர் எனக்கு விடுதலை தாரும், எனக்கு இந்த காரியத்துல எனக்கு தெளிவை தாரும், எனக்கு உம்முடைய அன்பை தாரும், எனக்கு உம்முடைய பலனை தாரும் ஆண்டவரே. நான் உம்முடைய பாதையில ஓடுவதற்கு, உம்முடைய சித்தத்தை நான் செய்வதற்கு எனக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த காரியத்துக்காக நாம் துக்கப்படாம பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தக்கூடாது என்கின்ற துக்கத்தை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டோம்னா, அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்தோம்னா, நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் வெற்றிகரமாக மாற்றுவார். ஆகவே இந்த நாளிலே நமக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா, ஒரே சிந்தை, தெளிவான புத்தி, ஒரு பலன், அன்பு செயல்படுகிறதா என்று சொல்லி பாருங்க.
ஒரு காரியத்தை செய்யும் போது, அது குறிப்பாக ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு 2 மனசு வருதுன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் விழுவோம், அழுவோம். ஜாக்கிரதையாக ஒரு மனதை நமக்குள்ளே நாம் காத்துக்கொள்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானித்தோம். அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் எழுதப்பட்டிருக்கிறதே. அநேக நேரங்களிலே ஆண்டவரே, அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு ஆண்டவர் ஒரு மனம் இல்லை, பல மனம் இருக்குது. இரு மனதிற்கு மேலாக இருக்கிறது ஆண்டவரே. இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன கேள்வி கேட்டு எங்களுடைய நேரங்கள் காலங்கள் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களுக்குள்ளாக ஒரு மனதை நீர் தரும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் துயரப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் துயரம் அடையாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விட்டு தருகிறோம். எங்களுக்குள்ளாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவராய் நீர் வாசம் பண்ணுகிறீர். அதை நாங்கள் ஆமோதிக்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களிலே நீர் கிரியை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வசனங்களை தியானியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்க. God bless you.